ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே மார்ஸ் வந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும் பொழுது அது உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிகாட்டுகிறது. அப்புறம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இந்த சுக்கிரன்கிறது 6ஆம் வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஆதிபத்திய செவ்வாய்க்கு 5ஆம் வீடாக வருகிறது. 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக 5ஆம் வீடு வருவதனால் கடனை தீர்ப்பதற்கு இந்த செவ்வாய்ங்கிறவர் உங்களுடைய ஸ்டாஃப்ஸ். உங்களுக்கு கடன் கொடுத்தவர் உங்களுடைய தொழில், உங்களுடைய தந்தையை குறிவைப்பார். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன, இதுல வந்து பிளஸ் பாயிண்ட்டுமே இவர்களுக்கு இருக்கிறது. லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஜீவனம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை குறிவைத்து மேலும் லாபத்தை எடுத்து வருவதற்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும், இன்னும் ஸ்மார்ட் ஒர்க்கை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம், புதிய டெக்னாலஜி, தொழில்நுட்பம், அதன் மூலம் விரிவாக்கம், வெளிநாட்டில் பிரான்ச் போடுறது, நிறைய புது நபர்களை வேலையில் அமர்த்துவது, இன்னும் அவர்களை மேலும் மேலும் பதப்படுத்துவது, இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அப்போது இந்த சாட்டர்ன் மார்ஸ் ஆஸ்பெக்ஷன் எல்லாருக்கும் மைனஸ் பாயிண்ட் தான் கொடுக்குமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக மிதுன ராசிக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸையும் கொடுக்கும். சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நடக்காமல் உங்களை புத்திசாலித்தனமாக பாதுகாத்து கொள்வது மேலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும். இப்போ இந்த மார்ஸ் சாட்டர்ன் ஆஸ்பெக்ஷனுக்கு அப்படின்னா என்ன, அதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதை விவரமாக பார்ப்போம்.